ஒரு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை விட்டுட்டு ஒரு உள்துறை அமைச்சகத்தின் பவர்ஃபுல் மினிஸ்டர் நமக்கு எடுத்துதான். ஆமாம், அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மக்கள் முகம் சுளிக்கிறார்கள் சொல்றாரு. பள்ளிக்கூடங்கள்ல மாணவிகளுக்கான கழிப்பறை இன்னும் எல்லா பள்ளியிலும் நிறைவேற்றிருக்காங்க. நான் மருத்துவ படிப்பையும் பொறியியல் படிப்பையும் தமிழ்ல ஆகுங்க, அதுக்கு ப்ரொபோசல் கொடுங்கன்னு கேட்டா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது அவர் சொல்றாருன்னா இதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டிய யாரு சார்? 25 பள்ளிக்கூடத்தை பார்ப்போங்க, அதை சுற்றி இருக்க பெட்டிக்கடையெல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க. அங்கே போதை பொருள் இருந்தால் ஆன் தி ஸ்பாட் அந்த கலெக்டர் சஸ்பெண்ட், அந்த எஸ்பி சஸ்பெண்ட். சிசி மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். டெல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு மிகுந்த ஒரு பரபரப்பை நாடு முழுவதும் ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தை நோக்கி அவர் வைத்திருக்கிற பல்வேறு விதமான விஷயங்கள் உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றன. அது குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி 2026 ஆட்சி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே மலர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறார். அது குறித்து திமுக தொடர்பான பல்வேறு விதமான குற்றச்சாட்டு அது பற்றி நம்மிடையே விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்களுடைய செய்திகளை சந்திப்பு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த மாநிலம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வளர்ச்சி இல்லை. தொழிற்சாலைகள் அமைய வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தில் செய்கின்றது. வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் பல பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே அமைய வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிமாநிலம் செல்கிறது. அதிக சம்பளம் வருகிறது, எந்த மாற்றுக்கிறதுக்கு முடியாது. மற்ற மாநிலத்தோட ஒப்பீடுகளில் அதிக சம்பளம் வருகிறது. இருந்தாலும் வேறு மாநிலத்துக்கு செல்வதையே பெரும்பாலான இளைஞர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பாருங்க. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டியை வெளியிட்டிருக்கார். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஒரு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை விட்டுட்டு ஒரு உள்துறை அமைச்சகத்தின் பவர்ஃபுல் மினிஸ்டர். பிரதமருக்கு எடுத்துதான். ஆமா, அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா அமைப்புகளும் அவருக்கு ஃபீட்பேக் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி நடக்குது, மாநிலத்தின் நிலவரம் என்ன, மக்களுடைய கருத்துக்கள் என்ன, அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன, அரசாங்கத்துடைய செயல்பாடு என்ன, இதெல்லாம் அவருக்கு தெரியும். வேணும்னா கேட்டு வாங்கிக்குவார். புள்ளி விவரமாக அவருக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது அதுலேயும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கிற பொழுது பாஜக தலைவரான ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கூட்டணி அமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது கடந்த 10-15 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்தில் தமிழகத்தில் நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மக்கள் முகம் சுளிக்கிறார்கள் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவருக்கு ஃபீட்பேக் இருக்கு, நான் போகும்போது வரும்போதெல்லாம் மக்கள் சொல்றாங்கன்னு சொல்றாரு. அது மட்டுமா அவர் செஞ்சிருக்கும்? இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு பிரிவு மற்ற ரா போன்ற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லா ஃபீட்பேக்கும் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டில் கழிச்சு போட்டு பார்த்து தமிழகத்தில் மக்கள் நடக்கின்ற ஆட்சியில் அதிருப்தி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, தமிழக அரசு சார்பிலும் தமிழக முதலமைச்சர் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா முன்னோடி மாநிலமாக தமிழகம் செயல் வடிவம் ஸ்ட்ரக்சரா இருக்கணுமா சார்? காட்டுங்க சார். அதான் சொல்றேன், ஸ்ட்ரக்சராக சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரக்சரா இருக்குது. நீங்க ஒண்ணும் இல்லை, மழை வந்துச்சு இல்லை, மழைக்கு பிறகு ரோடு செப்பனிடப்பட்டிருக்கா? நீங்க சொல்லுங்க, பண்ணிருக்கா? செப்பனிடப்பட்டிருக்கா சார்? தமிழ்நாடு முழுவதும் அந்த பணிகளை செய்யல. ரைட். பள்ளிக்கூடங்கள்ல மாணவிகளுக்கான கழிப்பறை இன்னும் எல்லா பள்ளியிலும் நிறைவேற்றிருக்கா? அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நிறைவேற்றிருக்கா?
பள்ளிக்கூடங்கள்ல குடிநீர் வசதி போதிய அளவில், அதிலும் குறிப்பாக செல்ல முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில், கிராம பாடசாலைகளில் குடிப்பதற்கு தண்ணி வசதி செய்து கொடுத்துருக்காங்களா பள்ளிக்கூடத்துல. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு சுகாதாரமான ஒரு நிலைமை, ஒரு சூழல் இருக்குதா? இது கல்வி தொடர்பாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா வந்து மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை வந்து தமிழ்ல வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து நாங்க சொல்றோம். பல இடம்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பாருங்க, பாட புத்தகம் தமிழ் அச்சிடப்படவே இல்லை. பாருங்க, ஐயோகோ ஐயோகோ தமிழ 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 திணிக்கிறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க, இந்திய திணிக்கிறாங்க, கூப்பிட போடுறாங்க. சொல்றாரு, அந்த குற்றச்சாட்டு சொல்றாரு. இவங்க இப்படி கூப்பாடு போடுறாங்களே, இவங்க என்ன தமிழ், அவர் என்ன சொல்றாரு, நான் மருத்துவ படிப்பையும் பொறியியல் படிப்பையும் தமிழ்ல ஆக்குங்க, அதுக்கு ப்ரொபோசல் கொடுங்கன்னு கேட்டா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது அவர் சொல்றாருன்னா, இதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டிய யார் சார்? இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. இதுல கவனம் செலுத்தாம பல்வேறு விதமான முறைகேடு ஊழல்களை கவனம் செலுத்துறாங்க. மக்கள் வந்து வெறுப்பான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை என்னால உணர முடியுது சார். ஒன்றும் இல்லை சார், 38% 48% குடிக்கிறான் சார். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வைக்கிறான், அவனுக்கு தெரியுமா தெரியாது சார்? 48% குடிக்கிறான். இப்போ அது 20% குடிக்கிறான்னு வைங்க. இந்த 20% மக்களுக்கு 10 ரூபா கூடுதலாக வச்சு வைக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ அவனுக்கு தெரியுமா இல்லையா? 1000 கோடி ஊழல்னா அவன் என்ன சொல்றான், நம்ம குடிக்கிறேன். எங்க சார் கப்சா விடுறீங்க? 1000 கோடி ஊழலா? அதுக்கு மேல இல்லையா? அப்படின்னு சிரிக்கிறான் சார். சார், ஒரு வீட்டுல வந்து ஒரு குடும்பத்துல அதுனால ஏறக்குறைய 10,000 ரூபா வருமானம், வீட்டு வருமானம் குறையுது சார். நீங்க கணக்கு சொல்லலாம். பெர்காபிட்டா இன்கம் வந்து 2.68%, 68 ரூபா இருக்கு நமக்கு. ஆனா மத்திய அரசுடைய பெர்காபிட்டா ஒரு தனி மனித வருமானம் வந்து 1,67,000 ரூபா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். கம்பேர் பண்ணலாம். தமிழ்நாடு எல்லா மாநிலங்களோட முன்னிலை மாநிலம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெர்காபிட்டா வந்து 1,10,000 ரூபாய் மற்ற மாநில மத்திய அரசோட கூடுதல் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இல்ல, எப்போதும் அப்படித்தான் இருக்குது. அதை கொண்டு வந்து 2 திராவிட கட்சிகள் தான், நீங்களும் தான் அதிமுக தான். ஆனா அதுல 2 பார்த்தா நீ உங்களை விட அதிமுக தான் 30 ஆண்டுகளும் கூட ஆட்சி செய்திருக்கு. அதுல நான் தப்பு சொல்லல. ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையில பெட்டிகள்ல போய் பாருங்க, அங்க எவ்வளவு போதை பொருள் விற்பனை ஆகும் பாருங்க. இது 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்களா? நேர்மையா சொல்லுங்க. 5 வருஷம் முன்னாடி பள்ளிக்கூடத்துல பாத்தீங்களா? கவர்மெண்ட் டீச்சர் கேட்டா, சார் இப்பெல்லாம் மாணவர்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு சார். என்னைக்கு வந்து மாணவர்களை தண்டிக்கிறத வந்து பெற்றோர்ல போய் கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே பாத்தீங்கன்னா மாணவர்கள் பயம் ஆகிடுச்சு. எந்த ஒரு நல்லொழுக்க சொன்னாலும் மாணவர் கேட்க மாட்டாங்க. ஏன் டீச்சர் எப்படி இருக்காங்கன்னா, எல்லாமே பலவிதமான நடவடிக்கைகள் அவங்க இருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம எப்படி நீங்க போதை பழக்கலாம் சார், ஏன் சார் கேட்குறீங்க? அது ஒவ்வொரு பெட்டி கடையும் ஓப்பனாவே விற்கிறாங்க சார். அப்படிங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆனா இது தொடர்பா வந்து கடைசியில மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர்களா இமிடியட்லி ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா கலெக்டர்களுக்கும் போலீஸ் ஆஃபீஸர் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா ரொம்ப வந்து அறிவுறுத்தினார். இதை வர இருக்கிறேன். திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போக சொல்லுங்க, ஒரு ரேண்டமா நான் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளா, தாழ்மையான வேண்டுகோள், திடீர்னு ஒரு ஆய்வு போங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் போங்க, அங்க ஒரு 25 பள்ளிக்கூடத்தை போங்க, அங்க சுத்தி இருக்க பெட்டிக்கடையெல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க. அங்க போதை பொருள் இருந்தா ஆன் தி ஸ்பாட் அந்த கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 இடத்துல இப்படி செய்யுங்க. போதை பொருள் நடப்பாங்க இருக்குமான்னு பார்ப்போம். 2 கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்க, 2 எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் சும்மா சஸ்பெண்ட் பண்ணா இருந்தால் அதற்கான வேலைகளை வந்து கண்டுபிடிச்சால் இல்ல நம்ம வந்து அதற்கான வேலைகளை வேறு விடயத்துல வந்து முதலமைச்சர் வந்து தமிழக அரசு வந்து தீவிரம் என்ன விதத்துல மக்களுக்கு விரோதமா செயல்பட்ட கவுன்சிலர்கள், அது திமுக கவுன்சிலர் தெரிந்தே பாத்தீங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர் வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து முழுமையா பாத்தீங்கன்னா அதை செஞ்சிருக்காங்க. சென்னை மாநகராட்சியிலையும் அருகில் இருக்கிற மாநகராட்சியிலையும் உள்ள கவுன்சிலர்ல திமுக கவுன்சிலர் தெரிந்தும் அது வந்து பல்வேறு விதமான விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டதுனால அதோட ஆதாரத்தை அவங்க கவனத்துக்கு போனவங்க உடனடியா அழைச்சிருக்காங்க. அது படிப்படியா நீங்க நினைக்கிற மாதிரி சார், ஆட்சியாளர்கள் வந்து அடுத்த தேர்தலில் சந்திக்கணும். அந்த தேர்தலில் சந்திச்சு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னா என்ன செய்யணும்?
நான் சொல்றதை கேட்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அதற்கான வேலைகளை செய்யணுமா இல்லையா? நிச்சயமா அதற்கான வேலைகளை செய்யணுமா இல்லையா? நீங்க செய்யாம இருக்கும்போது தான் அந்த மக்கள் பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இப்ப அமித்ஷா வந்து செய்த சந்திப்புல இதே நிலை நீடிச்சதுன்னா 2026 மக்கள் வந்து வேறு விதமான வந்து முடிவு கட்டுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அதுக்கான பேச்சுவார்த்தை அதிமுக வந்து சுமூகமா போயிட்டு இருக்கு. உரிய நேரத்துல உரிய முறையில் தகவல் வந்து வெளிவரும். இதை உதாசீனப்படுத்தி விட முடியாது. எப்படி வந்து திமுக வந்து ஏன் இவ்வளவு எங்க ஆட்சியை பற்றி பாராட்டுறாங்க பேசுறாங்கன்னா, இது ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரை, ஒரு நெரேட்டிவ். ஏன் அப்படின்னா அவங்க வலுவான கூட்டணி வச்சிருக்காங்க, வலுவான கூட்டணி வச்சுட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி வந்து அதிமுக தலைவர் அமைச்சா தான் ஜெயிக்க முடியும். அந்த அந்த அத்தியாவசிய அவசியத்தை, அந்த அவசரத்தை, அந்த தேவையை உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன் உள்துறை அமைச்சர். இந்த மாதிரி கூட்டணி எப்படி திமுக மாதிரி கூட்டணியை வச்சிருக்காங்களோ அதற்கு நிகரான ஒரு கூட்டணியை அமைத்து தான் அந்த கூட்டணி அடுத்த ஆட்சிக்கு வர முடியும் என்பதை உள்துறை அமைச்சர் சொல்கிறார். நான் என்ன சொல்றேன், அதைத்தான் பொதுமக்கள் நினைக்கிறாங்க. அதே கூட்டணி சுட்டி காட்டு பொதுமக்களுடைய பொதுமக்களே, நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களே ஒரு கூட்டணியை உண்டாக்குறார்கள், உருவாக்குகிறார்கள் அப்படின்னு அவர் உள்துறை அமைச்சர் சொன்னதே நீங்க வழிமுறை. நான் இதை பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். பொதுமக்களே ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை, அவர்கள் அரசியல் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் இல்லை, அவர்கள் அரசியல் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் இல்லை, ஒன்றிய செயலாளர்கள் இல்லை. ஆனால் அவர் சாதாரண மக்கள், எந்த கட்சியும் சாராதவர்கள். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்றால் ஒரு கூட்டணி அமைய வேண்டும். அந்த கூட்டணி இந்த கூட்டணியாக இப்படியாக அமைய வேண்டும் அவர்கள் என்று நினைத்து அவர்களாகவே ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அனுமானம், நான் கண்ட காட்சி. அது வந்து நிறைய ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கேன். பாத்தீங்கன்னா, அதாவது திமுகவுக்கு எதிராக பாஜக சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் அதை வந்து வேற எதுவும் வந்து திசை திருப்பி வர பாரு, எங்களுக்கு எதிர்ப்பா போராட மாட்டாங்க அப்படின்னு வந்து அதிகம் சொல்றாரு. அதை பாத்தீங்கன்னா மறுசீலனை பற்றி பேசு, அதை மத்திய அரசு இன்னும் அது வந்து அதை பத்தி அதை பற்றியே பேசாத போது 2026 தேர்தல் இருக்கும்போது தேர்தல் வேலையை பேசுவாங்களா? மக்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், மக்களுக்கு அங்க என்ன திட்டத்தை கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஏன் நீங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அடிச்சு கேட்பாங்களா? அதை மடைமாற்றம் பண்றதுக்காக இப்ப வந்து வந்து அதை குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க நான் 39 எப்படி இருக்கிறீங்க, அது வரும்போது நீங்க ஓட்டு போடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, எகன்ஸ்டா செய்யுங்க. பார்லிமெண்ட்ல பாஸ் ஆனா தானே வரும், பாஸ் ஆகாத அளவுக்கு பண்ணுங்க. இந்த கூட்டணி அப்படி செய்யுங்க. இப்ப தேர்தல்ல வந்து நீங்க மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றதுக்கு பாருங்க. அது இன்னும் சொல்றேன், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் மேற்கொள்ளப்படும் போது அந்த சமயத்தில் யாருக்கும் நிச்சயம் அநீதி வந்து இருக்காது. என்ன அதை வந்து உத்தரவாதமா நல்லா சொல்ல முடியும், உறுதிப்பட சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்காரு. தமிழக மக்களுக்கு இதன் மூலியமா வந்து நான் வந்து உறுதிப்பட சொல்றேன், எந்த விதமான அநீதியும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்து திணிப்பு திமுக ஆட்சியாளர்கள் போர்படி உயர்த்துகிறார்கள். தமிழகத்தில் வந்து மருத்துவம், இன்ஜினியரிங் படிப்புகளை தமிழில் நடத்தாமல் இருப்பதுதான் உண்மையிலேயே வந்து தமிழுக்கு எதிரானது. அதையும் சொல்றாரு. நிறைய மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை தாய்மொழியை வளர்ப்பதாகவே அமையும். என்ன மத்திய கல்விக் கொள்கை வந்து தாய்மொழி, ஒரு மாநிலத்தோட தாய்மொழி இருக்கு, அதை வளர்ப்பதற்காக இருக்கு. சார், நீங்க என்ன ஆட்சி நடத்தினாலும் கான்ஸ்டிடியூஷனுக்கு மீறி செய்ய முடியாது சார். கான்ஸ்டிடியூஷன் மீறி செய்யப்பட நீங்க நீதிமன்றத்தை நாடலாம், ஒரு தனி மனிதன் கூட நடலாம். அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அரசியல் அமைப்பு சட்டத்துல வந்து ஜனநாயக நாடு. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு அநீதி இழைக்கும் போது உங்களுக்கு தட்ட வேண்டிய இடத்த கதவை தட்டலாம். நிச்சயமா நிச்சயமா. அதனால ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. அதனால என்னன்னா, நம்ம சட்டமன்ற தேர்தல் மாநில தேர்தல். அப்ப மாநிலத்தை எதை தீர்மானிக்குது, எதை தீர்மானிக்கும், எதை வச்சு ஆட்சி தீர்மானிக்கும், தேர்தல் தீர்மானிக்கும். நீங்க நல்லது செஞ்ச வச்சுதான் தெரியும், 5 வருஷம் செயல்பாடு வச்சுதான். எந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வருவார்கள்
எந்த கூட்டணி அமைத்தாலும், எந்த கட்சி என்ன கோட்டை கட்டினாலும் தகர்த்தெறியப்படும். மக்கள் கூட்டணியே ஜெயிக்கும். அதான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதிமுக கூட்டணி தொடர்பாக உரிய நேரத்துல பேசிட்டு இருக்கும். அது வந்து உரிய முறையில வந்து ஆமா. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் இந்த பேட்டி தான் நான் படிச்சேன். அவர் சொல்றாரு, அதிமுக, பாஜக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த பிற வாசன் கட்சி, இப்படி பல கட்சிகள், இப்படி இவங்க திமுக எத்தனை கூட்டணி வச்சாங்களோ அதே மெகா கூட்டணி இங்க அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு இன்னொன்று சொல்றேன். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். திமுகவை மக்கள் நிச்சயம் பதவியிலிருந்து அகற்றுவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான வேலைகளை வந்து நாங்கள் செய்யறோம், தீவிரமா செய்ய போறோம். எல்லா கட்சிகளையும் வந்து பேசுவதற்கான இந்த தொழிலையும் வந்து சொல்றாங்க. இவர் மட்டும் இல்ல, இனிமேல் அப்படித்தான் இருக்கும். இனிமேல் தேர்தல் நெருங்கினது எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைப்பாங்க. எல்லா கட்சியும் தேர்தல் பார்ப்பாங்க. எல்லா கட்சியும் நாங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அது திமுக நினைக்கும், அதிமுக நினைக்கும், தமிழக வெற்றி கழகம் நினைக்கும், எல்லா அரசியல் கட்சியும் நினைக்கும். ஆனா என்ன கூட்டணி, அது மக்கள் விரும்பும் கூட்டணி, அதுதான் ஜெயிக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பரபரப்பான பணிகளுக்கு இடையே அமித்ஷாவுடைய அந்த விளக்கத்துக்கு ரொம்ப நீங்களும் ஒரு கூடுதல் விளக்கம் தந்தமைக்கு சிசிஐ சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.